பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் இணைந்து கர்த்தரை துதிக்க இந்த காலையை காண உதவி செய்தாரே நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வார்த்தையை வாசிக்கிறேன். அவர்கள் பிள்ளைகள் முன் போலிருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்கள் பிள்ளைகள் தேவனை துதிக்கிற, தேவனை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளை தேவன் பெருக பண்ணி மகிமைப்படுத்துகிற ஒரு தெய்வ பிள்ளையின் தலைமுறைகளின் மேல் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆமென். இந்த கால வேளையில ஆமென், பிள்ளைகள் முன் போலிருப்பார்கள். அதாவது ஆமென், வேதம் சொல்லுகிறது, நீ என்னை மறந்தபடியினால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். ஆமென். தெய்வ பிள்ளைகள் ஜெபத்தில் குறைவுபடும் போது, தெய்வ பிள்ளைகள் ஆராதனையில் குறைவுபடும் போது, தெய்வ பிள்ளைகள் ஆண்டவரை துதிக்கிறதில், ஆராதிப்பதில், தேவனை மகிமைப்படுத்துதல் குறை வரும்போது, தேவன் செய்கிற முதல் வேலை நம்முடைய பிள்ளைகளை மறந்து விடுகிறார். ஆகவே இந்த இடத்தில் ஆண்டவர் ஒரு தெய்வ பிள்ளை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் போது, துதிக்கிறது நிமித்தம், ஜெபிக்கிறது நிமித்தம், கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்தில் அழுகிறது நிமித்தம் ஒரு தெய்வ பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், பெருக பண்ணுகிறார், மகிமைப்படுத்துகிறார். அதன் பின்பு அவருடைய பிள்ளைகளை, வழிதப்பி போன பிள்ளைகள், கீழ்ப்படியாமல் போன பிள்ளைகள், சத்தியத்தை அறிந்து அதன்படி நடக்காமல் போன பிள்ளைகள், உலக ஆசை சிற்றின்பங்களில் சிக்கி கொண்ட பிள்ளைகள், ஆமீன், தெய்வ பிள்ளையே நீ ஆண்டவருக்குள் இழந்த கிருபையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் போது, தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும் போது, தேவன் உன்னை மகிமைப்படுத்தும் போது உன் பிள்ளைகள் முன்பு இருந்தது போல உனக்கு கீழ்ப்படுகிற தெய்வ பிள்ளையாய், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற தெய்வ பிள்ளைகளாய் அவர்கள் முன்பு இருந்தது போல மாறுவார்கள். அப்படியானால் பிள்ளைகள் வழி மாறி போகும்போது அவன் கீழ்ப்படியல, அவன் இப்படி பண்ணா, இன்னார் நிமித்தம்னு மற்றவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு, இது என்னுடைய குறைவு, என்னுடைய மீறுதல், நான் தேவனை பற்றி கொள்ள, தேவனை ஆராதிக்க, தேவ வசனத்தை மறந்து போனபடியால், தேவ காரியத்தை இரண்டாவது காரியமாய் எண்ணினபடியால் என் வாழ்வில் என் பிள்ளை வழி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால், நம்மை சீர்படுத்தும் போது நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் முன்பு போல என்றால் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற்றப்படுவார்கள். சபை திடப்படுத்தப்படும். ஒரு சபையில் கீழ்ப்படியாத பிள்ளைகள் இருந்தால் சபைக்கு நல்லதில்லையே. சபை மறுபடியும் திடப்படுத்த தெய்வ பிள்ளைகள், சபையில் உள்ள பெரியவர்கள், குடும்பத்தில் உள்ள தலைவர்கள், குடும்ப சகோதரிகள் தேவ சன்னதில் ஒருமனப்படும் போது, யதாஸ்தானப்படும் போது பிள்ளைகள் முன்போல கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் மாற்றுகிறார். கர்த்தர் அப்படி செய்ய வல்லவர். இந்த வார்த்தையின்படியே செய்ய மகிமையின் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கரங்களில் விட்டு கொடுத்து நம்மை சீர்படுத்தி சிறப்படுத்த தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அருமையான ஒரு வார்த்தையை தந்திருக்கிறேன். பிள்ளைகள் முன்பு போல இல்லை என்று கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு எத்தனையோ பெற்றோர் உண்டாண்டவர, ஒவ்வொருவருக்கும் உள்ள ஒரு செய்தியாய் இந்த வார்த்தையை அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய், தேவனை துதிக்கிறவர்களாய், தேவ வசனத்தை தியானித்து வாசிக்கிறவர்களாய் மாறும்போது பிள்ளைகள் தேவனுக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படுகிற, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளைகளாய் முன்பு போல மாறுவார்கள். சபையும் திடப்படுத்தப்படும் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எல்லா பெற்றோர்கள் முகாந்திரம், எல்லா திருச்சபைகளும் திடப்படத்தக்கதாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன்னுடைய பிள்ளைகள் முன்பு போல மாறும். சபை திடப்படுத்தப்படும். God bless you. Praise the Lord.